மண் சரிவில் சிக்கிய 7 பேரும் உயிரிழந்ததால் சோகத்தில் மூழ்கிய திருவண்ணாமலை. மண் சரிவில் புதைந்த வீட்டிலிருந்து 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சடலமாக மீட்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிப்பு. மழைநீர் வடியாததால் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் மீட்புக் குழுவினருக்கு முதலமைச்சர் பாராட்டு. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கவனத்திற்கு. மின் கட்டணத்தை அபராதம் இல்லாமல் வரும் 10ஆம் தேதி வரை செலுத்தலாம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மழைநீர் வடியாததால் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை எதுவும் இல்லை. நாளையிலிருந்து வழக்கம் போல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு. சென்னையில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டதால் மழைநீர் தேங்கிய சில மணி நேரங்களிலேயே வடிந்துவிட்டது. இதில் லேட்டஸ்ட் அரசியல்வாதி அண்ணாமலைக்கு தெரிய வாய்ப்பில்லை என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தெலங்கானாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தறிக்கட்டு ஓடிய லாரி. சாலையோர வியாபாரிகள் மீது லாரி மோதிய கோர விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. விழுப்புரம், அரசூர், இருவேல்பட்டு கிராமங்களுக்கு இடையே நெடுஞ்சாலையில் பாயும் வெள்ளம். வெள்ளப்பெருக்கால் சென்னை, திருச்சி, சேலம் தேசிய நெடுஞ்சாலை துண்டிப்பு. கொட்டி தீர்த்த கனமழையால் தனி தீவான ஊத்தங்கரை. ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் ஊர் முழுவதும் வெள்ளம். கோவை, நீலகிரிக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. திமுக அரசு சரியான வெள்ள தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குறை கூறுவது எதிர்க்கட்சித் தலைவரின் கடமை, அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியில் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் பதிலடி. தருமபுரி அருகே வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு. சிலருக்கு மட்டும் நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு புறப்பட்டு சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி. புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணம். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தென் கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் கனமழையால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு. சாலை, விளைநிலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சி. திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்ததால் நேர்ந்த சோகம். தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் 2.45 லட்சம் கன அடி தண்ணீர். ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கடலூர், புதுச்சேரி இடையே போக்குவரத்து துண்டிப்பு. விழுப்புரம் அருகே மலட்டாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கால் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். தீவாக மாறி சிக்கிக் கொண்ட 20 பேரும் காப்பாற்றுங்கள் என கோரிக்கை.
மகாராஷ்டிராவில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்ய நாளை பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். கூட்டத்துக்கு மத்திய பார்வையாளர்களாக நிர்மலா சீதாராமன், விஜய் ரூபானி ஆகியோர் நியமனம். நாட்டில் வகுப்புவாத பதற்றத்தை தூண்டும் செயல்களுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இஸ்லாமியர்களை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சமமாக நடத்துங்கள் என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா வலியுறுத்தல்.